ஆண்டவரே, நான் வழியருகே விதைக்கப்பட்ட விதையா, நான் கற்பாறைக்கு மேலே விதைக்கப்பட்ட விதையா, நான் முள்ளருகே விதைக்கப்பட்ட விதையா, அல்லது நல்ல நிலத்திலே விழுந்திருக்க? இன்றைக்கு நீங்கள் உணரும்படி இந்த 3 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, எடுத்து வாசித்து பாருங்கள். 13ஆம் அதிகாரத்திலே 4வது வசனம். அவன் விதைக்கையில் சில விதை, நல்ல கவனிங்க பார்க்கலாம். அவன் விதைக்கையில் சில விதைகள் வழியருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. அவைகளை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத பாறை இடங்களில் விழுந்தது. ஒரு விதை எங்க வச்சா? சில விதைகள் எங்க விழுந்துச்சா? மண்ணில்லாத பாறை இடங்களில் விழுந்தது. சில விதை எங்க விழுந்துச்சா? வழியருகே விழுந்தது. உனக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த 3 காரியங்கள் தாங்க இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க. இந்த இடத்துல நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் பார்த்தீங்களா? ஆசீர்வாதம் எங்க தொலைச்சேன்ட்டு தெரியலன்ட்டு தேடிட்டு இருக்கிறோம் பார்த்தீங்களா? ஏசா சொல்றான் பார்த்தீங்களா, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லையா, எங்க அப்பா எனக்கு எதுவும் கிடையாதா, மிச்சம் எதுவும் கிடையாதா அப்படின்ட்டு ஏங்கிட்டு இருக்கிறவங்க 3 தரப்பினர் இருக்கிறீங்க. இன்னும் நம்முடைய மிஸ்டேக் நமக்கு தெரியல, இன்னும் நம்முடைய பிரச்சனைகள் நமக்கு தெரியல. இன்றைக்கு அதை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இந்த காரியங்களை கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். யாரையும் குறைவுபடுத்துவதற்காக, யாரையும் காயப்படுத்துவதற்காக, யாரையும் குற்றப்படுத்துவதற்காக கிடையாது. நீ முடங்கி போய் இருக்கக்கூடிய ஸ்தானத்திலிருந்து உன்னை வெளியில கொண்டு வந்து உன்னை ஆசீர்வதிக்க கர்த்தர் திட்டமிட்டு இருக்கிறாரா? உன்னை ஆசீர்வதிக்கணும். எப்படி? நீ வாழ்கிற வாழ்க்கை பிரயோஜனம் உள்ளவைகளா இருக்கணும். விதையை உனக்குள்ள கொண்டு வருகிற போது கர்த்தர் நீ விளையக்கூடாத ஸ்தலமா இருக்குன்னு சொல்லி நினைக்கிறது இல்லைங்க. ஆண்டவர் என்ன நினைச்சு போறாருன்னா, 30, 60, 100 பலனை என் பிள்ளை எனக்கு கொடுப்பான் அப்படித்தான் நினைக்கிறாரு. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா நம்ம பலன் கொடுக்காமலேயே இருக்கிறதுக்கு காரணம் தேவன் அல்ல, நாம தான் காரணம். சில விதை எங்க விழுந்தது? பாதுகாப்பற்ற வழியருகே விழுந்ததாம். இந்த விதையினுடைய அர்த்தம் என்ன கேட்டீங்கன்னாக்கா, உணர்வற்றவர்கள் அர்த்தமா. இந்த ஸ்தலத்திற்கு பேர் என்ன? இந்த வழியருகே விதைச்சிருக்கான் பத்தியா, அந்த இடத்துல பேர் என்ன? உணர்வற்றவர்கள். கடவுளுடைய வார்த்தையை கேட்குறோம், கடவுளுடைய வார்த்தையை எல்லாம் பண்ணுறோம், எல்லாம் செய்கிறோம், ஆனாலும் கூட அந்த உணர்வுள்ள இருதயம் நமக்குள்ளே கிடையாது. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷம் சந்தோஷப்படுறதுக்காக சர்ச்சுக்கு வரலங்க, காலம் முழுவதும் நீ சந்தோஷமாக இருக்கணும். காலம் முழுவதும் சந்தோஷமாக இருக்கணும். சினிமா தேட்டரில் போனால் 3 மணி நேரம் சிரிப்பேன், 3 மணி நேரம் அழுவேன், என்னெல்லாம் என்டர்டைன்மெண்ட்டு. அடுத்தது உன் பிரச்சனை நீயே சுமந்துட்டு போவ. அதில் ஒரு இடமா இதை நினைக்காதீங்க. சபை அதில் ஒரு இடமா நிற்காதீங்க. இந்த ஒரு நாள், இந்த 2 மணி நேரம் கர்த்தருக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்கா, அடுத்த பல மணி நேரம் இந்த நன்மை உன்னை பாதுகாத்து தூக்கி சுமந்துட்டு இருக்கும். அது அந்த என்டர்டைன்மெண்ட் வேற, இந்த என்டர்டைன்மெண்ட் வேற. அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற சூழ்நிலைகள் வேற. அது கதை, இது நிஜம். அது கதை, அது கதாபாத்திரங்கள், இதெல்லாம் நிஜமான பாத்திரங்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் அழகா சொல்றாரு, வழியருகே விதைக்கப்பட்ட விதை 30, 60, 100 பலன் கொடுக்க வேண்டிய ஒரு விதை எங்க விதைக்கப்பட்டிருக்குது? வழியருகே. அந்த வழியருகே எல்லாரும் நடந்து அந்த ஸ்தலம் எப்படி இருக்குன்னாக்கா, இரும்பு மாதிரி இருக்கும். விதை அதற்குள்ள என்ன பண்ண முடியாது, போக முடியாது. 2வது பிரச்சனை என்ன கேட்டீங்கன்னாக்கா, நிறைய பேர் அந்த இடத்துல நடப்பாங்க. நடந்து அந்த விதையை என்ன பண்ணுவாங்களா, மெரிச்சு போட்டுருவாங்க. வளரக்கூடாதபடி மெரிச்சு போடுவாங்க. ஒரு அள்ளிலே சொல்லுங்க பார்க்கலாம். அந்த விதையை மெரிச்சு போட்டுட்டானாக்கா அதனுடைய பலன் கொடுக்காது. நான் அதுதான் நான் உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், நல்ல கவனிங்க. நம்ம எல்லாருமே எப்படி இருக்கணுமா, உணர்வுள்ளவர்களாய் மாறணுமா. கடவுளுடைய சமூகத்தில் சத்தியத்தை கேட்குறோம், கடவுளுடைய சமூகத்தில் எல்லாவற்றிற்கும் நம்ம செவி சாய்க்கிறோம், ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம். அதோடு வெளியில் போன உடனே இந்த வழியருகே இருக்கிற இடமாய் மாறிவிடக்கூடாது. ஆண்டவருடைய தோட்டம் என்பது வேலி அடைத்து பாதுகாக்கப்பட்டிருக்கணும்.
நீ எப்படி இருக்கணும்? வேலி அடைத்து பாதுகாக்கப்பட்டிருக்கணும். எல்லாரும் நடக்கிற ஒரு வழிபாதையா இருக்கக்கூடாது. கண்டவன் அதுக்குள்ள வரவிடக்கூடாது. ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் விளைச்சலுக்காக காத்திருக்கிற ஸ்தலம். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த ஸ்தலத்தில் என்ன பண்ணுவாராம்? மகிமையாய் பாதுகாப்பாராம். அப்போ என்னுடைய விளைச்சல் 30, 60, 100 பலன் கொடாமல் போனதற்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னாக்கா, நான் எப்படி நல்ல நிலமாய் அல்லாமல் வழியருகே இருக்கிற நிலமாய் இருக்கிறேன். என் இடத்திற்கு பாதுகாப்பு இல்லை. என் இடத்துல விதைக்கப்பட்ட விதை வளர்வதற்குண்டான தரம் கிடையாது. தரம் கிடையாது. ஒரு இடத்துல ஒரு விதை வளரணுனாக்கா என்ன பண்ணுவாங்கனாக்கா, இடத்தை கலருவாங்க. அந்த இடத்தை என்ன புனரமைப்பார்கள். அந்த பவுடர்லாம் இந்த மாதிரி திராட்சை பார்த்துருக்கீங்க. திராட்சை பார்த்துரு எங்கேயும் வராது திராட்சை. திராட்சை ஏன் வரலன்னாக்கா, இப்போ நம்ம இடத்துல இல்லைக்கா கொஞ்சம் மண் வந்து மேலே வந்து பூ மாதிரி இருக்கும். கொஞ்சம் உள்ளே போயிடுச்சுனாக்கா அந்த மண் எப்படி ஆச்சுனாக்கா இறுகிடும். அந்த திராட்சை தோட்டம், அந்த திராட்சையினுடைய வேர் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப அது வந்துட்டு சாஃப்டானது, ரொம்ப சாஃப்ட்டு. அந்த சாஃப்டான அந்த வேர் வந்துட்டு எப்படி கேட்டிங்கனாக்கா, உள்ளே போனோன்னாக்கா அந்த மண் எப்படின்னாக்கா ஃபுல்லாகவே பொல பொல பொலன்னு இருக்கணும். பொல பொலன்னு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த வேர் வந்து அப்படியே உள்ளே போயிட்டே இருக்கும். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வழி அருகே விதைக்கப்பட்ட விதை அதற்குண்டான சான்ஸ் கிடையாது. அது கட்டாந்தர மாதிரி இருக்கும். கட்டாந்தர மாதிரி இருக்கும். ரெண்டாவது, அந்த விதை வளருகிற வரையிலும் அதற்கு ஒரு பாதுகாப்பு இருக்காது. பாதுகாப்பு இருக்காது. இங்கேயே நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம், வெளியில் ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம். இங்கே கர்த்தரோடு கூட உடன்படிக்கை செய்கிறோம். ஆனால் வெளியில் போயிட்டு அந்த உடன்படிக்கை எதிர்மறையான காரியங்களை செய்கிறோம். எதிர்மறையான காரியங்களை செய்கிறோம். பல காரியங்களை கர்த்தர் இந்த இடத்துல நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அந்த கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியங்களுக்கு எதிர்மறையான காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ இதையெல்லாம் கர்த்தர் பார்க்கிறாரு. அப்போ இதெல்லாம் நம்ம செய்துட்டு என்ன எதிர்பார்க்கிறோம்னாக்கா, விளைச்சலை மாத்திரம் நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய விதை வந்துட்டு வழியருக விழுந்துருச்சு, அந்த விதை வளர்த்துக்கு முன்னாடி மெரிச்சு போட்டுருவாங்க, அந்த செடிக்கு ஒரு பாதுகாப்பு கிடையாது. அந்த வழி அருகே என்னென்ன இருக்குமா? விதையும் இருக்குமா. விதையை சுற்றிலும் நிறைய முற்களும் நிறைய என்ன சொல்லுவாங்க, கச்சடெல்லாம் நிறைய இருக்கும். நிறைய கச்சடம் இருக்கும் வழி அருகே. அந்த கச்சடக்கு மத்தியில் எப்படி இந்த விதை முளைத்து நிற்கும்? எப்படி இந்த விதை வந்து நல்ல நிலைக்கு வரும்? என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து சொல்கிறேன், விளைச்சல் இல்லாது இருக்கிற உன் நிலத்தை சரி பார்க்க வேண்டிய நேரத்தில் இருக்கிற. நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், நான் எப்போவுமே சொல்லுவேன், மனுஷனை ஏமாத்துற மாதிரி கடவுளை ஏமாற்ற முடியாது. நான் சொல்கிறேன், நீ மற்றவங்களை ஏமாத்துற சொல்லிட்டு உன்னையே நீ ஏமாற்றிக்க கூடாது. உன்னையே ஏமாற்றிக்க கூடாது. நான் கரெக்டாக தான் நடக்கிறேன், கரெக்டாக தான் நடக்கிறேன், கரெக்டாக தான் இருக்கிறேன், உன்னை ஏமாற்றிக்காத. நீ கரெக்டாக தான் நடக்காமல் கரெக்டாக தான் நடக்கிற சொல்லிட்டு இருந்தனாக்கா நீ மற்றவங்களுக்கு நஷ்டம் கிடையாது, உனக்கு தான் நஷ்டம். மற்றவெல்லாம் ஒரு லெவல் வரும்போது நீ கீழே இருந்தனாக்கா அது உனக்கு தான் நஷ்டம். மற்றவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறப்ப நீ ஆசீர்வதிக்கப்படாமல் இருந்தால் உனக்கு தான் நஷ்டம். இப்படி பார்க்கறதுக்காக கர்த்தர் உன்னை கூப்பிடலை. எல்லாருக்கும் மேலே உன்னை கொண்டு வருவதற்காகத்தான் கர்த்தர் உன்னை கூப்பிட்டுருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய அந்த 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 காரியங்களை எல்லாம் சரியாக புரிஞ்சுக்கணும். காரியங்களெல்லாம் புரிஞ்சுக்கணும். வாலிப பிள்ளைகளை எல்லாம் பார்த்து சொல்கிறேன், நல்லா கவனிங்க பார்க்கலாம். உங்கள் தலைக்கு மேலே உங்கள் அப்பாவுக்கு தெரியாத, உங்கள் அம்மாவுக்கு தெரியாத நிறைய திட்டங்களை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நிறைய திட்டங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். பெற வேண்டிய நேரத்தில் அந்த திட்டங்களை சரியாக அனுபவிக்கலை, பெற வேண்டிய நேரத்தில் அந்த திட்டங்களுக்கு எதிர்மறையாக நீங்கள் இருந்துட்டீங்க, நடந்துட்டீங்கன்னாக்கா பெற வேண்டிய நேரத்தில் பெற முடியாமல் கலங்கி போவீர்கள். அந்த நேரத்தில் எனக்கு இந்த காரியம் நடந்தால் சொல்லிட்டு போதுன்னு சொல்லி ஏங்கிட்டு இருப்பீங்க. நான் சொல்கிறேன், ஆண்டவருக்கு பயப்பட, யார் என்ன சொன்னாலும் சரி, கடவுளுக்கு பயப்படக்கூடிய பயம் உங்களுக்குள்ளே இருந்ததுனாக்கா தவிரங்க, ஒரு தாயால் ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு மேலே வந்து உனக்கு ஒரு பிளெஸ்ஸிங்காக இருக்க முடியாது, ஒரு அப்பாவால் இருக்க முடியாது,
கூட பிறந்தவங்களால இருக்க முடியாது. அப்படி ஒரு தாயால், ஒரு அப்பாவால், ஒரு கூட பிறந்தவங்களால தான் ஒரு ஆசீர்வாதம் வருதுனாக்கா அந்த நினைவில்லாமல் யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ யாரும் குறைவுள்ளவனாக இருக்கவே முடியாது. அதையும் மீறி இன்னைக்கு நிறைய பேர் குறைவுள்ளவர்களாக இருக்குது. என்ன காரணம்னாக்கா நம்ம கலந்து கொள்ளுகிற நமக்கு முன்னாடி நிற்கிற காரியங்கள் சரியாக இருக்கணும், நிதானிக்கிற அறிவை பெறணுமா. இன்னைக்கு எனக்கு இந்த வேதத்திலேருந்து இந்த வார்த்தையை கற்றுக் கொடுத்தாரு. உணரணும். இன்றைக்கு எனக்கு ஒரு ஸ்டெப்புக்கு மேலே என்னால் போக முடியல, ஒரு பிளெஸ்ஸிங் என்னால் தொட முடியலனாக்கா நான் எங்கே இருக்கிறேன்? வழியருகே விதைக்கப்பட்டவனை போல இருக்கிறேன். இது எனக்கு நற்பலனை கொடுக்காது. இது எனக்கு 30, 60, 100 பலனை எனக்கு கொடுக்காது. நான் எந்த ரேஞ்சில் இருந்தேனோ அதே ரேஞ்சில் தான் இருப்பேன். எந்த இடத்துல இருக்கணும் அந்த இடத்த விட்டு நான் தாண்ட மாட்டேன். இதை சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியே இருக்கிறதுக்காக அவருடைய இரத்தத்தை கிரயத்திற்கு கொடுத்து உன்னை வாங்கி இருக்கிறாரு. நீ மற்றவர்களுக்கு முன்பதாக, உன்னை ஒதுக்கினவர்களுக்கு முன்பதாக, உன்னை தூக்கி எறியப்பட்டவர்களுக்கு முன்பதாக தலை நிமிர்ந்து நடக்கத்தானையா அவருடைய இரத்தம் உனக்கு மேலே ஊற்றப்பட்டுச்சு. அதனால தான் இந்த இடத்துல கொண்டு வந்து உனக்கு கர்த்தர் நற்காரியங்களை போதித்துக் கொண்டிருக்கிறார். நற்காரியங்களை கர்த்தர் போதித்துட்டு இருக்கிறாரு. நீ எந்த மனுஷனும் உன்னை ஏமாத்தலாம். மற்றவனுக்கு முன்னாடி வந்துட்டு நீ தரமானவனை உன்னை காட்டிக்கொள்ளலாம், தரமானவளாய் உன்னை காட்டிக்கொள்ளலாம். ஆனால் தெய்வத்தினுடைய பார்வையில் நீ எங்கே தெரியுமா இருக்கிற? வழியருகே விதைக்கப்பட்டிருக்கிற விதையை போல் இருக்கிற. இன்னைக்கு இல்லை, நாளைக்கு இல்லை, எத்தனை மாதம் ஆனாலும் சரி ஒரு பலன் கிடைக்காது, ஒரு பலன் கிடைக்காது. காற்றிருக்கிற பொழுதே தூற்றிக்கொள்ளணுமா. ஒரு விதை, என்னுடைய விதை விழுந்துருச்சுன்ற ஒரு எண்ணம் வந்துருச்சுனாக்கா அந்த விதையை திருப்பி எடுத்து என் நிலத்தை பழுது பார்த்து அந்த இடத்துல நான் விதைப்பேன். ஆனால் நல்ல சூழ்நிலைகளை என்னால் பார்த்துட்டு இருக்க முடியும், நல்ல விளைச்சலை என்னால் பார்க்க முடியும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இரண்டாவது வாசிங்க பார்க்கலாம். 5. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறையிலே விழுந்தது. மண் ஆழமாய் இராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? இந்த நிலத்தை போல சிலர் இருக்கிறாங்க. எப்படி பார்த்தீங்களா? அது பாருங்க, என்ன பாருங்க பார்க்கலாம். அது பாருங்க, ஒரு லேயர். இப்போ பார்த்தீங்கன்னா ரப்பீஸ்லாம் இப்போ நிறைய இடத்துல அப்படி தான் பண்ணுறாங்க. ரப்பீஸை வாங்கி கொட்டிடுறாங்க. ரப்பீஸை வாங்கி கொட்டிட்டு மேலே என்ன பண்ணுறாங்க, சும்மா கடமைக்காக கொஞ்சம் மண் வாங்கி கொஞ்சம் மேலே கொட்டுவாங்க. பார்த்திங்கன்னா ஒரு சின்ன லேயர் மட்டும், இந்த சைனாக்காரன் ஃபோன் மாதிரி பார்க்குறதுக்கு வந்து கம்பெனி ஃபோன் மாதிரியே இருக்கும், ஆப்பிள் மாதிரி இருக்கும், சாம்சங் மாதிரி இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் ஒரு லேயர் மட்டும் லைட்டாக வைப்பான். உள்ளே இருக்கிறதெல்லாம் போலிகள். அது மாதிரி தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே வந்து மண் மாதிரியே இருக்கும். ஆனால் கீழே என்ன இருக்கும்? கற்பாறைகள். இது வந்து எப்போ தெரியும்னாக்கா, விதைத்த விதையெல்லாம் கடகடன்னு வளருமா. மேலே அந்த கொஞ்சம் மண் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப டைட்டாகாது. ஏன்னா மண் ஃபுல்லாக கிடையாது, கடகடன்னு வரும். ஆனால் உள்ள கற்பாறைகள் அடங்கி இருக்கிறதுனால, கற்பாறைகள் இருப்பதினால என்ன நடந்ததுனாக்கா, அதற்கு வேர் போகிறதுக்கு இடம் இல்லாததுனால அந்த விதைகள் எல்லாம் தீஞ்சி போயிடுமா. எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேர் இதுதாங்க. சத்தியத்தை நம்ம கேட்குறோம், ஆனால் சத்தியத்தின்படி நடக்க தீர்மானம் பண்ணுறோம், உடன்படிக்கை பண்ணுறோம். ஒரு மாதம் பிறக்கிற போது ஒரு உடன்படிக்கை பண்ணுறோம். இல்லை இந்த மாதத்துலேருந்து நான் கரெக்டாக இருக்கணும், இல்லை இந்த நாளில் இருந்துட்டு நான் கரெக்டாக இருக்கணும், பாஸ்டர் சொல்கிறத கேட்கணும், நல்ல ஒரு தேவனுடைய பிள்ளையாக மாறணும், ஆண்டவருக்கு பிரியமானவனாக மாறணும். உடன்படிக்கை செய்யாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. ஆனால் உடன்படிக்கையில் நிலைச்சி நிற்கிறவங்க தான் நிறைய பேர் கிடையாது. காரணம் என்ன கேட்டிங்கனாக்கா, மேலே மட்டும்தான் சதை. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, கல்லான இதயங்கள் எல்லாம் சதையுள்ள இருதயமாக மாறணுமா. கீழே இருக்கிற அண்டர் கிரவுண்ட் இருக்குல்ல, அதில் இருக்கிற அந்த கல்லான இருதயெல்லாம் சதையான இருதயமாக மாறிச்சினா தான் உன்னுடைய வேறு ஆழமான பகுதியை நோக்கி போகும், நீர் பசப்புள்ளவைகளை நோக்கி போகும்.
உலகமே உன்னை சுற்றி நடந்தாலும் என்ன நடந்தாலும் சரி, ஆனால் நீ கர்த்தருக்கு கனி கொடுத்துட்டு இருப்ப. எத்தனை பேர் ஆமீன் சொல்லுவீங்க? அல்லேலூயா. ஐயா, குருடி போன விதையை முகப்பார்த்து கொடுக்கலையா ஆண்டவரே? 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டவனுக்கு கொடுக்கப்பட்ட விதை தான் உனக்கு மேல கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் எப்படி நீ தரித்திரத்தில் இருக்கிற? அப்புறம் எப்படி நீ பிரச்சனைகளுக்கு மத்தியில் இருக்கிற? ஆண்டவர் சொல்றாரு, 2வது விதை மாய்மாலமான விதையா. எப்படிப்பட்ட விதையா? மாய்மாலமான விதையா. பாருங்க, இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்கள் அறிவதற்கு முன்னாடி நான் கள்ளனா இருந்தேன், நான் பொய் சொல்லுகிறவனா இருந்தேன், நான் ஏமாற்றுகிறவனா இருந்தேன், பல கெட்ட குணங்கள் எல்லாம் எனக்குள்ள இருந்தது. அதுக்குள்ள இருந்து நான் வந்துட்டேன்ல, திரும்பவும் அதே குணங்கள் எனக்குள்ள இருந்ததுனாக்கா நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதற்கு என்னங்க அர்த்தம்? என்ன அர்த்தம்? நீ ரட்சிக்கப்பட்டுட்ட, நீ ஞானஸ்நானம் எடுத்துட்ட, கடவுளுக்கு பிரியமானவனா நீ வாழ்ந்துட்டு இருக்கிறன்றதுக்கு ஒரு குணத்தில ஒரு அடையாளத்தை உன்னால கொண்டு வர முடியல. உன்னால சபைக்கு ஒரு பலன் இல்லை, உன்னை சுற்றி இருக்கிற உறவுகளுக்கு மத்தியில் ஒரு பலன் இல்லை, உன்னுடைய விளைச்சல் வர்த்திக்கப்படல, அடுத்தது உனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? ராமன் சொல்லுங்க. ஊழியக்காரனுடைய கடமை என்ன தெரியுமா? ஊழியக்காரனுடைய கடமை என்ன தெரியுமா? உன்னை சீர்படுத்துவது தான் என் கடமை. உன்னை சீர்படுத்துவது தான் என் கடமை சொல்லிட்டு கடைசியாக சொல்றாரு, கேட்கிறதற்கு சரி இனிமேலாவது நான் நல்ல நிலைக்கு வரணும்னு சொல்றவெல்லாம் கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். ராமன் சொல்லிட்டாரு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, பாருப்பா, எந்த பட்டும் இருவிதமான நினைவுகளினாலும் நீ குந்தி குந்தி நடப்பாய், குந்தி குந்தி நடப்பாய். இதுதான் முடிவுனாக்கா அதுதான் முடிவு, இதுதான் முடிவு. ஆண்டவர் மனிதனை போல உன்னை தரம் பிரித்து பார்த்து உனக்கு மேல ஒரு அழைப்பு கொடுக்கல. ஆகாதென்று தள்ளின கல்லைத்தான் மூளைக்கு தலைக்கல்லாக மாற பண்ணி அவருடைய அழைப்பினுடைய நுனியை கட்ட உனக்கு மேல கொண்டு வந்துச்சாரு. இது சந்தோஷப்படுறதுக்காக அல்ல, அவரை சந்தோஷப்படுத்துவதற்காக. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு ஆண்டவர் கொடுத்த அழைப்பு என்பது என்னை பெருமைப்படுத்திக் கொள்வதற்காக அல்ல, அல்ல, என் தெய்வத்தை பெருமைப்படுத்திக் கொள்வதற்கு. உனக்குள் இருக்கிற உன் தெய்வம் மகிமைப்படுவதற்கு, உனக்குள் இருக்கிற ஒரு ராஜா மகிமைப்படுவதற்கு. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இதெல்லாம் கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். என் கடமை நான் சொல்லிட்டே இருப்பேன். ஒரு நாள் ராஜா வந்துருவாரு. ஒரு நாள் யார் வந்துருவாரு? ஏசு ராஜா வந்துருவாரு. பாஸ்டர் கிட்ட சொல்லக்கூடாது, பாஸ்டர் கொஞ்சம் சொல்லுங்க பாஸ்டர். எம்மா என்ன எப்படிம்மா உனக்கு தெரியும்? ஐயா என்ன எப்படி உனக்கு தெரியும்? அவ்வளோதான். இந்த பாஸ்டர் விசுவாசிங்கள்ன்றது இதெல்லாம் இந்த பாருங்க, ஆண்டுடைய வருகை வரலன் தான். உனக்காக நான் பரிந்து பேசுறதும் எனக்காக நீ பரிந்து பேசுறதும். வருகை வந்து உன்னை டேக் ஓவர் பண்ணிட்டாருனாக்கா ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. நீ என்னவோ அதே போல தான் நானும். ஹலோ, நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? புரியுதா? அதனால தான் சொல்கிறாரு, நாட்கள் பொல்லாதவைகளானபடியினால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். சிலர் நினைக்கிறீங்க, நான் கெட்டவே இல்லை பாஸ்டர், நான் எந்த தப்பும் பண்ணலை பாஸ்டர், நான் எந்த நியாயக்கேடு செய்ததில்லை பாஸ்டர், நான் எந்த தப்பான காரியெல்லாம் செய்கிறதில்லை பாஸ்டர், நான் நல்லது தான் செய்கிறேன். நீ நல்லது தான் செய்கிற, ஆனால் நல்லது பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்குதா? நல்லதுன்னு சொல்லி நீ நினைக்கிறதெல்லாம் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்குதா? பிரயோஜனம் உள்ளவைகளாய் மாறுவதற்குத்தான் இந்த கிருபையை கர்த்தர் உனக்கு தந்திருக்கிறாரு. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த பாருங்க, அடியில் இருக்கிற கற்பாறை எல்லாம் நோண்டி எடுத்துட்டு அதெல்லாம் மண் தாடகமாய் மாற்றுங்கள். அந்த மண் தாடகமாய் மாற்றினால்தான் உன் விதையெல்லாம் உள்ள போகும்.
ஒருத்தன் ரட்சிக்கப்பட்டுட்டான், ஞானஸ்நானம் எடுத்துட்டான், கர்த்தருடைய ஊழியத்துக்கு வந்துட்டானாக்கா அவனுடைய தாகம், அவனுடைய ஏக்கெல்லாம் எதை தேடி தெரியுமா இருக்கணும்? பரிசுத்த ஆவியானவருக்குள்ள ஓடக்கூடியதாக இருக்கணும். அவன் பரிசுத்த ஆவியானவர் தேடல, உலகத்தை தேடி ஓடனாக்கா ஒரு மாற்றத்தை அவனால் பண்ண முடியாது. நான் தான் சொல்றேன், பண்ண முடியாது. வேதத்தில் ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரல வாசிச்சு பாருங்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவருக்குள்ள ஒருத்தன் பலப்படலை, பரிசுத்த ஆவியானவர் ஒருத்தன் தேடல, பரிசுத்த ஆவியானவருக்குள்ள தன்னை விட்டு கொடுக்கலனாக்கா மேல ஒரு கனியை எதிர்பார்க்க முடியாது. மேல ஒரு கனி. இன்னைக்கு உன் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற மனுஷனை திருப்திப்படுத்தலாம், மனுஷனை சந்தோஷப்படுத்தலாம், ஆனா மேல உன் கனிகள் வரணுமே. அதுக்கு என்ன பண்ண போற? மேல கனிகள் வர கட்டி எந்த மனுஷனை நேசிக்கிறானோ அவனே உன்னை தூக்கி போட்டு போயிடுவான், அவனே உன்னை தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவான். அதுதான் நான் சொல்றேன், அந்த நாளை நீ சந்திப்பதற்கு முன்பதாக உன்னை நல்ல நிலமுள்ள மனுஷனாய் மாற்ற கற்றுக்கொள். அந்த 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 உள்ள இருக்கிற அந்த பக்க வேர்கள் எல்லாம் அந்த தண்ணீரை நோக்கி, அதனால தான் வசனம் சொல்லுது, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு நீர்ப்பசப்புள்ள ஒரு இடத்துக்குள்ள நீ இருந்தால் மட்டும்தான் அந்தந்த நேரத்தில் கொடுக்கக்கூடிய நல் கனிகளை உன்னால் கொடுக்க முடியும். என்ன நானும் ஏமாத்திக்க கூடாது. உன் லேயரை மாற்றிக்க, உள்ளே இருக்கிற அந்த கல்லான இருதயத்தெல்லாம் மாற்றிக்க. நீ பாசுக்கிட்ட சண்டை போடுற, பாசுக்கிட்ட கோச்சிக்கிற, பாசுக்கிட்ட வந்து நீ இதுவாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு கடவுளுக்கும் உனக்கும் பிரச்சனைகளை வளர்த்துட்டே போகாதீங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். 3வது காரியம் வாசிங்க பார்க்கலாம். முள்ளில் இடத்திலே விழுந்த விதை. மத்திய 7ஆம் அதிகாரம் 7வது வசனம். சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்தது. கவனிங்க பார்க்கலாம். 3வது விதை எதுக்குன்னா நிலையற்றவனை குறிக்கிறதா. நிலையற்றவன். எந்த காரியத்திற்கு மேலும் கரெக்டான தீர்மானங்கள் இருக்காதான், கரெக்டான நம்பிக்கை இருக்காதான். இங்கே ஒன்று பேசுவான், அங்கே ஒன்று பேசுவான், இங்கே ஒரு தீர்மானம் பண்ணால் வெளியில் ஒரு தீர்மானம் நடப்பான். எந்த ஒரு காரியத்திற்கு மேலேயும் கரெக்டான ஒரு பொசிஷன் இருக்காது. ஆண்டவர் சொல்றாரு, இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவர்களாக இருக்கிறானா. இன்னைக்கு நான் ஒரு பொருத்தனை பண்ணிட்டேன், இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டேனாக்கா அதில் நிலைச்சு நிற்கணும். ஒரு தீர்க்க தரிசனம் உன்னை குறித்து வருகிறது என்றால் அதில் நிலைச்சு நிற்கணும். ஒரு காரியத்தை கர்த்தர் உன்னோடு கூட விளம்புகிறார் என்றால் அதில் நிலைச்சு நிற்கணும். அதில் நிலைச்சு நிற்கலைனாக்கா நான் ரட்சிக்கப்பட்டதற்கு அடையாளமே கிடையாது. இன்றைக்கு என்னுடைய விதை வளர்ச்சி அடையாமல், நான் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கிறேன்னாக்கா என்ன காரணம்? என்னுடைய இருதயம் நிலையற்று போய் கிடக்கிறது. ஏன்னா நிறைய பேரை நான் அந்த இடத்துல பார்க்குறேன். நான் சொல்லுங்க, ஐயா இனிமேல் நான் நல்லா இருக்கணும், இனிமேல் நல்ல நிலைக்கு வரணும், இனிமேல் நான் இப்படி இருக்கணும், இப்படி வாழணும்னு நான் நினைக்கிறேன் சொல்லுவாங்க. ஆனால் திருப்பியும் போயிட்டு என்ன பண்ணுவாங்க? பழைய வழியே தேடிட்டு இருப்பாங்க, பழைய வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்க்குற போது இருதயத்திற்கு ஒரு வேதனை. ஆனால் சொல்கிறாரு, அந்த விதை முற்களுக்கு இடையிலே விழுந்த விதைக்கு சமமானதான். நிலையற்றவனாய் வாழ்வது. ஒரு தீர்மானம் பண்ணனா அதில் நிலைச்சு நிற்கிறேன், வாழ்வ சாவம், அதில் எதை கர்த்தர் அனுமதிச்சாலும் சரி, அதுதான் என்னுடைய வாழ்க்கை, அதைத்தான் நான் செய்யணும். நீங்கள் ஒரு சில காரியத்தில் கரெக்டாக நடந்து பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நன்மையும் குறை வைக்க மாட்டார். வேதம் சொல்லுகிறது, நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாய் நீங்கள் மாறணும். சொன்ன விதை பார்த்தீங்களா? நல்ல நிலத்திலே விழுந்த விதை 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் நற்பலனை கொடுத்தது என்பதை பார்க்கிறோம். நாம் சபைக்கு வருகிறோம், நாம் ஜெபிக்கிறோம், கர்த்தருக்காக கொடுக்கிறோம், நாம் வேதத்தை வாசிக்கிறோம், ஆராதிக்கிறோம். எல்லாவற்றையும் நாம் செய்வதற்கு ஒரே ஒரு காரணம்தான். என்ன காரணம் தெரியுமா? நான் 30ஆகவும் 60ஆகவும் 100ஆகவும் தெய்வத்தினிடத்திலிருந்து பலனை பெற்றுக்கொள்ள ஆசைப்பட்டு தான் நாம் இதெல்லாம் செய்கிறோம். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உண்மைதானுங்க. எந்த ஆசை இல்லாத மனிதன் இல்லை. நல்ல நிலைக்கு நான் வரணும்ட்டு சொல்லி நினைக்காத மனுஷன் இருக்க மாட்டான். என் பிள்ளைகள் நல்ல நிலைக்கு வரணும், நாங்கள் உயர்ந்த இடத்திற்கு வரணும், உயர்ந்த ஸ்தானத்திற்கு வரணும், எங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு உண்டாகணும், எங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கணும், என்னுடைய யுத்தம் மாறணும், என் கடன் மாறணும், என் வியாதி மாறணும், என் பிரச்சனைகள் மாறணும், என் கலக்கங்கள் மாறணும், ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கையை எனக்குள்ளே நான் பெற விரும்புகிறேன்.
அப்படின்னு நினைக்கக்கூடாத மனிதன் இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அதற்காகத்தான் நீ ஜெபிக்கிறாய், அதற்காகத்தான் ஆராதிக்கிறாய், அதற்காகத்தான் கொடுக்கிறாய், அதற்காகத்தான் சத்தியத்தை கேட்கிற, அதற்காகத்தான் நேரத்தை தெய்வத்திற்காக செலவழித்து கொண்டிருக்கிறாய். கவனிக்கணும், விதை ஒன்றுதான். எல்லாமே சொல்லுங்க பார்க்கலாம். விதை ஒன்றுதான். எல்லாவரிடத்திலும் தேவன் கொடுக்கிற விதை ஒன்றுதான். யாருக்கிட்டையும் தப்பான விதையை கர்த்தர் கொடுக்கல, யாருக்கிட்டையும் குறுகி போன விதையை கொடுக்கல, யாருக்கிட்டையும் விளைச்சலுக்கு தகாத விதையை கர்த்தர் கொடுக்கல. இந்த இடத்துல இருக்கிறவங்கள கருப்பானவங்களுக்கும் சிகப்பா இருக்கிறவங்களுக்கும் விதை கொடுக்கல. மனுஷனுடைய சூழ்நிலைகளை பார்த்து விதைகளை தேவன் பகிர்ந்து கொடுக்கல. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருக்குமே எந்த ஒரு விதை 30, 60, 100 கொடுத்தது பார்த்தீங்களா? அதே விதையைத்தான் இந்த இடத்துல இருக்கிற எல்லாருக்குமே கர்த்தர் பகிர்ந்தளிக்கிறார். எல்லாருக்குமே கர்த்தர் அதை சராசரியா கொடுக்கிறாரு. ஆனா ஒரு சிலரை தவிர அந்த ஆசீர்வாதத்திற்கு நாம் பாத்திரவான்களாய் மாறுவதில்லை. ஒரு சிலர் விருத்தி அடைந்து கொண்டே போகிறார்கள், ஒரு சிலர் உயர்த்தப்பட்டே போகிறார்கள், ஒரு சிலர் ஆசீர்வதிக்கப்பட்டுட்டே போயிட்டு இருக்கிறாங்க, ஒரு சிலர் அடுத்த நிலை, அடுத்த ப்ரமோஷன், அடுத்த உயர்வு, அடுத்த மேன்மை இப்படின்னு தன்னுடைய ஸ்தானத்தை உயர்த்திட்டே போறாங்க. ஒரு சிலர் அடுத்த ஸ்தானத்திற்கு போக முடியாம கலங்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு யாரையும் சொல்ல என்னென்னவோ காரணம் சொல்றாங்க, என்னென்னவோ காரணம் சொல்றாங்க, என்னென்னவோ காரணம் சொல்கிறாங்க. எனக்கு விதை சரியில்லை, எனக்கு வேலை சரியில்லை, எனக்கு பிஸ்னஸ் சரியில்லை, எனக்கு சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் சரியில்லை, அவங்க சரியில்லை. ஒன்றுமே காரணம் கிடையாது. நான் வளர்ச்சி அடையாமல் இருப்பதற்கு நான் தான் காரணம். நான் ஆசீர்வதிக்கப்படாமல் இருப்பதற்கு நான் தான் காரணம். நான் உயர்த்த பாருங்க, இந்த உணர்வு தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் இருந்ததுனாக்கா நிச்சயமாக ஆசீர்வதிப்போம். நான் கடவுளை அறிஞ்சதற்கு பிறகு, கடவுளுக்காக என்னை விட்டு கொடுத்ததற்கு பிறகு என் மனநிலைமை எப்படி இருக்குன்னாக்கா, பிரச்சனைகளுக்கு காரணம் யாரோ கிடையாது, நான் தான் காரணம். நான் தான் காரணம். இந்த பிரச்சனைக்குரிய காரியங்களை நான் மாற்றிக்கொண்டால் என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஒவ்வொரு முறையும் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஆண்டவர் கற்றுக் கொடுக்கக்கூடியவைகளை சரியாய் கேட்டறிந்து அந்த வார்த்தைகளின்படி நடக்க தீர்மானித்தாலே உன் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை கூட உன் பக்கத்தில் நிக்காது. ஆண்டவர் மாறுதலை கொடுத்துட்டே இருப்பாரு. நம்ம கேட்கிறோம், ஆனா நம்ம என்ன பண்றது இல்ல, செய்யறது கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு விதையோடு கூட நான் ஆராதிக்கிற தெய்வம் என்னிடத்திலே வந்திருக்கிறார். அவர் கொடுக்கிற விதையை என்னிடத்திலே விதைக்க போகிறார். அந்த விதையெல்லாம் 30, 60, 100 பலன். கையை தட்டுங்க பார்க்கலாம், கையை தட்டுங்க. 30, 60, 100 பலன்களை எனக்கு கொடுக்க போகிறது. அந்நிய கண்கள் அல்ல, சொந்த கண்கள் பார்க்க போகிறது. எல்லாம் கண்ணை மூடுங்க பார்க்கலாம். எல்லாம் அப்படி கண்ணை மூடுங்க பார்க்கலாம். தகப்பனே,